மதுரை நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்ப்போம். மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது. கீழடியின் கலாச்சாரத்தை சொல்லுவது வெறும் மதுரையின் தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல, மனிதர்களின் கலாச்சாரம். நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் கையில அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும், தண்ணி தாகத்துக்கு தவிக்கும் வாய்க்கு போய் சேரும், கல்வி அதற்காக காத்திருக்கும் மக்களுக்கு போய் சேரும். குஜராத்தில், ஆந்திராவில், பீகாரில் இப்படி பல ஊர்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்க முடிந்த உங்களுக்கு இங்கே ஏன் அதை உருவாக்க முடியவில்லை? ஒரு செங்கலை எடுத்து காட்டியதும் கட்டாத கட்டிடத்தின் அஸ்திவாரம் மாடி போனது. அண்ணா சொன்ன தெற்கு இன்னும் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் எனக்கு என்ன லாபம் என்று கேட்டால் மதுரைக்கு லாபம் என் லாபம், மக்களுக்கு லாபம் என் லாபம். இப்படி நினைத்தால்தான் நாளை நமதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.